வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆண்டவன் சோதிப்பான், கடைசியில் வரைக்கும் கைவிட மாட்டான்பாங்கள்ல, கொஞ்ச காலத்துக்கு தான் ஆண்டவர் சோதிப்பார், கைவிட மாட்டார். கைதாங்க விட மாட்டார். கடைசி வரைக்கும் அவங்கள கஷ்டத்துலேருந்து கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு தாங்க போகணும். நிறையா பேரை பார்த்துருக்கேன். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க போகிறாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டம், ஒரு மளிகை ஜாமான் வாங்க கஷ்டம், பால் வாங்க கஷ்டம், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட கஷ்டம், பிள்ளைங்க கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாமல் கஷ்டம். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னமும் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க படுறாங்க, எதனால் படுறாங்க, என்ன திறமை இல்லை போய் நம்ம கேட்க முடியல. ஆனால் படுற கஷ்டத்தை பார்க்க முடியல, கண்ணால் பார்க்க முடியல. அவ்வளோ கதையாக சொல்கிறாங்க. எப்போங்க எனக்கு அதாவது பிள்ளைங்க படித்து முன்னேறி வேலைக்கு போயிட்டு பஞ்சம் தெளியும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தபடி அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிடறாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த பிள்ளைங்க வாழ்க்கை அவங்க குடும்பத்துக்கு தான் அவங்க சம்பாதிக்கிறது சரியாக இருக்குது. இப்படியே ஓடுதுங்க. வசதியானவங்க மட்டும்தாங்க இந்த காலத்தில் வாழ முடியுது. ஏழை மக்கள்லாம் வாழ முடியல. கஷ்டம் 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 கஷ்டம்னு கஷ்டத்துலேயே தான் ஓடிட்டுருக்காங்க. என்ன சம்பாதிச்சாலும் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், 2 தண்டல் எடுத்திருக்கேன். அப்புறம் சுய உதவி குழுன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதில் எடுத்திருக்கேன். தண்டல் எடுத்திருக்கேன், சுய உதவி குழுவில் எடுத்திருக்கேன். 4ம் கட்டணுங்க. வர்ற காசு அதுக்கே போதும், சாப்பிட முடியல. என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. பாவ கணக்கில் அவங்கள எழுதுறதா இல்லை பாவம் பார்க்குறதா? நம்மளால் உதவி செய்ய முடிஞ்சால் செய்யலாம், அளவுக்கு அதிகமாக செய்ய முடியலையே, பாவமாக இருக்குது. நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க. கடவுளையும் இந்த பிளாக் மணி கத்தையாக பிளாக்கர் வழிய வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈவேதகம் வரணும். ஏழை எளிய மக்களுக்கு உதவணும். அதாவது அவங்க பணம் காசு கொடுத்து உதவலைன்னாலும் வயிறார மாதத்தில் ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் மக்களுக்கு ஒரு இடத்துல, இந்த இடத்துல இன்றைக்கி அன்னதானம் அளிக்கப்படும் சொல்லி அவங்க வசதியானவங்க ஒரு அன்பளிப்பு மாரி சாப்பாடை போட்டு கைக்கு ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்தா மக்கள் வாழ்த்தும், அவங்களையும் வாழ்த்தும். வசதியானவங்க மக்கள் வாயிலேருந்து வாழ்த்த வாங்கணுங்க. அதுதாங்க மனசு கஷ்டமாக இருக்குது. நிறைய உலகத்தில் நிறைய பணக்காரங்க இருக்காங்க, அவங்க பாட அவங்க வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க. எல்லார் வாழ்க்கையும் 8 அடியில் தாங்க முடியுது. இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாமே 8 அடி தாங்க. இருக்கிறவங்க கரண்ட்டு சுடுகாடு, இல்லாதவங்க கவர்மெண்ட் இடத்துல போய் கம்மியான இதில் போய் 8 அடி இடத்துல போய் படுத்துடுறாங்க. இதுதாங்க வாழ்க்கை. நம்மளுடைய உயிரும் நமக்கு சொந்தம் இல்லை, பணமும் சொந்தம் இல்லை, பங்களாவும் சொந்தம் இல்லை, பதவியும் சொந்தம் இல்லை. ஒரு நாள் இந்த விண்ணுலகை விட்டு மண்ணுலகை விட்டு உலகத்திற்கு போயிடுவோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏற்ற தாழ்வு, மனசுக்குள்ளே வெட்டு குத்து, அடி தடி தகராறு, போட்டி பொறாமை. பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் இந்த சைடு பார்த்திங்கன்னா சண்டை, இந்த சைடு பார்த்திங்கன்னா சண்டை, எதிர் வீடு சண்டை. சில பேர் பொறாமையிலே சண்டை போடுவாங்க. நம்மளால் இப்படி இருக்க முடியலையே அப்படின்ட்டு ஏதாவது அவங்க மேலே ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சி கட்டியம் பொழப்பாங்க, சண்டை போடுவாங்க. இதுதாங்க நாட்டில் நடக்குது. பாவப்பட்ட ஜென்மம் நிறைய பேர் இருக்காங்க. மனசு உள்ளவங்க, நல்ல மனசு உள்ளவங்க, அவங்க கையில் கிடச்சதை உதவி செய்யலாம் ஏழை மக்களுக்கு. மாதம் ஒரு படிப்பு செலவு, அந்த ஏழை குழந்தைக்கு மாதம் 1000 நான் தரேன், அது ஃபீஸ் கட்டுதோ, புக்கு வாங்கிக்குதோ, ஏதோ ஒன்று ட்ரெஸ் எடுத்துக்குதோ, 1000 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று செய்யலாம். அந்த மாதிரி நிறைய மக்கள் முன்னாடி உதவுனாங்கன்னா இந்த ஏழை மக்கள் கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து விடுபடலாம். இல்லை அந்த ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்.
பட்டதாரிகள் நிறைய பேர், ஏழை பட்டதாரிகள் லஞ்சம் கொடுக்க முடியாமல் நாட்டில் நிறைய பட்டதாரிகள் சும்மாவே விவசாயம் பார்த்துக்கிட்டு, இல்லையா ஒரு படித்த படிப்பு ஒன்று, டிகிரி வாங்கினது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்றுன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபா வாங்க வேண்டிய லஞ்சம் கொடுத்து வேலையை வெறும் 10,000 ரூபாய்க்கு பக்கத்தில் உள்ள ஊரில் வேலைக்கு போகிறாங்க. அவங்களும் குடும்பம் பண்ணுறாங்க, கஞ்சியை குடித்து பொழுத ஓட்டுறாங்க. அவங்களால முடிஞ்சது கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அதனால் நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு இந்த காலத்தில் யாரையும் புரிஞ்சிக்கவும் முடியல, தெரியவும் இல்லைங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. வீட்டிலே பாருங்கள், 3 பிள்ளைங்க இருந்தால் அதில் ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்கும். 2 பொறுமையாக இருக்கும், ஒன்று கோவம் அதிகமாக வரும். எனக்கு செய்யலை, உனக்கு செய்யலை, நீ வந்து அண்ணனை தான் கவனிக்கிற, அக்காவை தான் கவனிக்கிற, என்ன கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடாமல் அதுக்குள்ளே வரும். நம்ம தாங்க அதுக்கு எடுத்து புரிய வச்சு சொல்லணும். அதேமாரி உலக மக்களுக்கும் நிறைய பேருக்கு எடுத்து சொல்ல கடவுள் தான் இருக்கார். கடவுள் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார். மனித ரூபத்தில் தான் கடவுள் வருவார். யாரோ ஒரு மனித ரூபத்தில் வந்து அந்த மனிதருக்கு உதவி செய்ய மனசில் நல்ல எண்ணத்தை படைச்சாங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் வறுமையிலேருந்து மீட்கப்படுவாங்க. நல்லவங்களும் இருக்காங்க நாட்டில். நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முன் வரணும். நான் கொஞ்சம் கொடுக்குறேம்மா, இன்னும் 2 3 இடத்துல கேட்டு கொஞ்சம் வாங்கி நீங்கள் வைத்தியம் பண்ணிங்கம்மா. நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, செய்கிறாங்க, இன்னும் செய்யணும். இன்னும் வந்து பஞ்சம் தெளியணும். நிறைய பேரை பார்த்துருக்கேன். வயசானவங்க வந்து பிள்ளைங்களை வளர்த்து அதுங்களை படிக்க வச்சு அதுங்களுக்கு வேலை வாங்கி அதுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுங்க குடும்பத்தை பார்க்குறது. வயசானவங்க அந்த கிராமத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படுக்கையில் விழுந்து அந்த கஷ்டத்தை பார்த்தே அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க வசதியாகவும் பார்க்கல, வாழ்க்கையும் பார்க்கல, போயிட்டாங்க. வசதியெல்லாம் போய் வாழலாம், நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக வாழலாங்கும் போது அவங்களுக்கு வியாதி வந்துடுது. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை போயிடுதுங்க. அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும், கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு பிள்ளைங்களாகிய நீங்கள் தான் நல்லா சம்பாதிச்சு பெற்ற அம்மா அப்பாவை சந்தோஷமாக வறுமையை நீங்கி வச்சுக்கணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க நான் சொல்கிற அர்த்தமெல்லாம் புரியும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.